1500 படங்கள் 5 முதல்வர்களுடன் நடிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆசை ஆசையாய் காதலித்து திருமணம் செய்து முதல் குழந்தை பிறந்து 11வது நாளில் அற்ப ஆசைக்காக நடுரோட்டில் கணவன் விட்டுச் சென்ற நிலையில் அதிலிருந்து மீண்டு வந்த தமிழ் நடிகை யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, இந்திய சினிமாவை கலக்கிய நம்ம நடிகை மனோரமா தான். இவங்க யதார்த்தமான நடிப்பால் பல ரசிகர்களின் மனசை வென்றவங்க. இவங்க நடிப்பு திறமைக்கு மனங்களை வென்றிருக்காங்க. இவங்க நடிப்பு திறமைக்கு தேசிய விருது, பத்மஸ்ரீ விருது, டாக்டர் பட்டம் போன்றவையெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அது உண்மைதாங்க. 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து கின்னஸ் சாதனையும் வாங்கியிருக்காங்க. 5000 மேடை நாடகங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான பாடல்களையும் பாடியிருக்காங்க. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் அத்தனை பேர் கூடயும் நடிச்சிருக்காங்கங்க. காமெடி ராணியாக தமிழ் மக்களை குலுங்க குலுங்க சிரிக்க வச்ச மனோரமாவின் தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக அமையல. அதற்கு காரணம் அவங்களோட காதல் கணவர். தந்தை இல்லாமல் தாயில் அரவணைப்பில் வளர்ந்த கோபி சாந்தா என்கிற இயற்பெயர் கொண்ட மனோரமா சினிமாவுக்கு வருவதுக்கு முன் மேடை நாடகங்களில் நடித்து வந்திருக்காங்க. அவங்க பணிபுரிஞ்ச நாடக கம்பெனியில் முக்கிய பொறுப்பில் இருந்த எஸ்.எம். ராமநாதனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாங்க மனோரமா. தாய்க்கு விருப்பமில்லாமல் திருமணம் என்பதால் வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. ஆசை ஆசையாய் காதலித்து திருமணம் செய்த மனோரமாவுக்கு முதல் குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனால் குழந்தை பிறந்த பின்னால் மனோரமா வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை. குழந்தையை பார்க்கவே வராத அவரோட கணவர் எஸ்.எம். ராமநாதன் 11வது நாளில் மனைவியும் குழந்தையும் விட்டு சென்றுறாரு. அவர் சொல்லப்பட்ட காரணம் மிக அபத்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறந்த நேரம் தன்னோட உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு ஜோதிடர் ஒருவர் சொன்னாராம். அதனால மனோரமாவையும் குழந்தையும் விட்டு செல்றாரு. இதேபோல் மனோரமாவின் தந்தையும் இப்படி தான் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. இதுவரை மனோரமா தமிழ் சினிமாவில் நிகழ்த்தியது அத்தனையும் வரலாறு தாங்க. துணை நடிகை, காமெடி நடிகை, பாடகி, ஹீரோயின் என மனோரமா நடிக்காத கேரக்டர்கள் தமிழ் சினிமாவிலேயே கிடையாது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித் என பல முன்னணி நடிகர்களுடன் நடிச்சிருக்காங்க. 4 மொழிகளில் மொத்தம் 1500 படங்கள் வரை நடித்த அவங்க உடல்நல குறைவால் 2015ஆம் ஆண்டு உயிரிழக்கிறாங்க. நம்ம மனோரமாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தமிழ் சினிமாவில் நிகழ்த்தியது அத்தனையுமே சாதனை தாங்க, ஒரு வரலாறு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.